Hello everyone, நான் Kadambari Murugan. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிராணாயாமா டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா பிராமரி பிராணாயாமா. ஸோ பிராமரினா என்ன? சான்ஸ்கிரிட்ல பிராமரினா தமிழ்ல வண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. வண்டு என்ன சத்தம் போடும்? என்ற ஒரு ஹம்மிங் பீ சவுண்ட் வரும் இல்லையா? அந்த சவுண்டை தான் நம்ம பிராணாயாமாவா கொண்டு வர போறோம். ஸோ இந்த பிராணாயாமா என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் தரும், இதை எப்படி பண்ணுறது, ஃபஸ்ட்டு டெக்னிக் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி பண்ண போகிறோம் அண்ட் இது பண்ணதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட், அப்புறம் இது பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க டெக்னிக்கு போகலாம். நான் இந்த டெக்னிக்கை 3 டைம்ஸ் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் அதே மாதிரி பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் எப்படி பண்ணுறதுன்னு. நம்ம ரொம்ப பேசிக்கான பிராமரி பிராணாயாமா தான் இப்போ பண்ண போகிறோம். இதில் 2-3 வெரைட்டிஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த 2 இண்டெக்ஸ் ஃபிங்கர் எடுத்துக்கிறோம். இந்த 2 இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் நம்ம காது உள்ள லேசாக வைக்கிறோம். தட் இஸ் காது ஓட்டையை கவர் பண்ணலை, லேசாக வச்சுருக்கோம், அவ்வளோதான். இப்போ கண்ணை மூடுறோம். மூடிட்டு நம்ம மூச்சை இழுக்கிறோம். மூச்சை விடும்போது செகண்ட் டைம் பண்ணுறேன். இதுதான் ஒரு சிட்டிங்கோட கம்ப்ளீட் பிராணாயாமா. தட் இஸ் உங்களால் 3 to 4 டைம்ஸ் தான் இந்த பிராணாயாமாவே பண்ணணும். அண்ட் 3 to 4 டைம்ஸ் அ டே இந்த பிராணாயாமா பண்ணலாம். ஸோ இந்த பிராணாயாமா பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் தான் இருந்தாகணும். அப்படின்னா நீங்கள் 4லேருந்து 5 மணி நேரம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா 4லேருந்து 5 மணி நேரம் கழித்து தான் இந்த பிராணாயாமாவை பண்ணணும். அண்ட் காதில் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, லேசாக காதில் வைக்கணும். இதெல்லாம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். தட் இஸ் நீங்கள் இந்த பிராணாயாமா பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ வாங்க இந்த பிராணாயாமோட பெனிஃபிட்ஸை பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னென்னா, உங்களோட முகத்தில் இருக்கிற டென்ஷனை இந்த பிராணாயாமா பண்ணுறதுனால குறைச்சிக்கலாம். அண்ட் ஏன்னா நம்ம முகத்தில் எப்போவுமே நம்ம பேசுகிறோம், இல்லைனா கண்ணை எப்படி வச்சுப்போம், ஏதாவது ஒரு பண்ணுவோம் இல்லையா, இதெல்லாம் இந்த பிராணாயாமம் பண்ணும்போது குறையும். இது மட்டும் இல்லை, இந்த பிராணாயாமா உங்களோட முகத்தில் ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு தலைவலி இருந்ததுன்னா, தட் இஸ் ஒரு சின்ன குட்டியாக மைல்டாக ஒரு தலைவலி இருந்ததுன்னா அந்த தலைவலியை இந்த பிராணாயாமா பண்ணுறதுனால போக்கிக்க முடியும். அடுத்தது, மைக்ரேன் இருந்ததுன்னா அந்த மைக்ரேனோட இன்டென்சிட்டி குறைஞ்சிரும். நெக்ஸ்ட், இந்த பிராணாயாமா கான்சன்ட்ரேஷன் பவரை இம்ப்ரூவ் பண்ணும். உங்கள் பசங்களுக்கு இந்த பிராணாயாமா சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நர்வ்ஸ் எல்லாம் கொஞ்சம், தட் இஸ் ஃபேஷியல் நர்வ்ஸை கொஞ்சம் அப்படி காம் பண்ணும், மைண்டை காம் பண்ணும். இதனால் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிராணாயாமா பண்ணிங்கன்னா உங்களோட கான்சன்ட்ரேஷன், உங்களோட மெடிடேஷன் நல்லா ஒர்க் ஆகும். தட் இஸ் நல்லா பண்ண முடியும் உங்களால் மெடிடேஷனை. அண்ட் உங்களோட ரொம்ப முக்கியமான 2 விஷயங்கள், ஹைப்பர் டென்ஷனை இந்த பிராணாயாமா குறைக்கும். அடுத்தது, உங்களோட ஆங்கர், தட் இஸ் உங்களுக்கு யார் மேலேயாவது கோபம் இருந்தது, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கோபம் இருந்ததுன்னா இந்த பிராணாயாமா பண்ணதுனால உங்கள் கோபம் குறையும். ஸோ இதுதான் இந்த பிராணாயாமோட பெனிஃபிட்ஸ். அண்ட் இதை பண்ணக்கூடாத விஷயங்கள், காதை அழுத்தக்கூடாது. அதே மாதிரி பண்ணும்போது பிராணாயாமா சவுண்ட் வரும்போது வாயை திறக்கவே கூடாது, வாயை மூடிட்டு தான் இந்த பிராணாயாமாவை பண்ணணும். தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது மைக்ரேன் இல்லை ஹைப்பர் டென்ஷன் இல்லாட்டி ஹெட்டேக் வருதுன்னா இந்த பிராணாயாமாவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்கள பண்ண இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.
பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாழ்க வளமுடன்.